ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான கட்லெட் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் மூணுத்தையும் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மசிச்சிடுங்க. கூட வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து வெறுமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்ரூட் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருந்தால் அது வந்து ஒரு பிளேட்டில் நல்லா போட்டு விட்டுருங்க. அப்படி பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டை கூட நம்ம தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கட்லெட் மசாலா வந்து நல்லா தட்டிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தவாலை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தவாலை வந்து நம்ம டேரெக்டாக ஆயில் ஃப்ரை பண்ணால் அது பிரிஞ்சிடும். ஸோ தவாலை பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.